ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஒன்று சொல்லறம். எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா பயங்கரமான சண்டை, செம்ம பெரிய சண்டை. கமருதீன் பண்ணுற விஷயங்கள் செம மாதம் இருக்குது. பட் இந்த நேரத்தில் அவர் சொல்லும்போது அது வந்து எப்படி ஆகும்னா, இவர் காண்டா வர்றாரு அப்படின்ட்டு தான் ஆகும். பட் இருந்தாலும் அரோராவை பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக அழகாக புட்டு வச்சிட்டார். ஏன்னா இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அரோரா எதுவுமே பண்ணல. அது எல்லாருக்குமே தெரியும். எப்படி தான் இவ்வளோ நாள் வந்தாங்கன்ற விஷயங்களே தெரியல. கிட்டத்தட்ட 10வது வாரத்தில் இருக்காங்க. எல்லாருக்குமே வந்து எவ்வளோ ஆச்சரியம். ஏன்னா நேற்று பிரஜன் போகும்போது யோசிச்சு பாருங்கள். பிரஜன் போயிருக்காரு, பிரவீன்ராஜ் போயிருக்காரு. இந்த மாதிரி ஒரு சில டம்மியான ஆட்கள் உள்ளே இருக்கிற காரணத்தினால தான் அவங்களாம் வெளியே போகிறாங்க. ஸோ இது யாருக்காக தான் கடுப்பு வரும். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் கமருதீனுக்கு வந்திருக்கு. அதை வந்து எடுத்து நீங்கள் வச்சார். அது மட்டும் இல்லாமல் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா கிச்சன் பக்கம் போகாமே வந்து நல்லா சாப்பிட்டுட்டு அவங்களுக்கு குறை மட்டும் நல்லா சொல்லுவாங்க. ஸோ இன்றைக்கி அந்த மாதிரி ஒரு சண்டை வெடிக்குது. அரோராவை பற்றி வச்சு கிளிக்கிறப்பல நம்ம கமருதீன் அவங்க வந்துட்டு இதை பற்றி ஏன் இப்போ பேசுகிற நீ இப்போ ஆமாம் துஷார் போனதுக்கும் பிரவீன்ராஜ் போனதுக்கு நீ தான் காரணம் அப்படின்னு கலாய்க்கிறாரு. இதையே நீ இப்போ வந்து சொல்லி காட்டி இது பண்ணுறேன். காலையிலேயே வந்து இதை சொன்னால் என் மனசு ஹர்ட் ஆகுன்னு தெரிஞ்சு நீ பண்ணுறேன்னு போய் பேசிகிட்டே இருக்கும்போது ஆதரை உள்ளே வராங்க. இவங்க 2 பேருக்கு வந்ததுக்கு காரணமே, சண்டை வந்ததுக்கு காரணமே ஆதரை தான். ஏன்னா ஆதரை உள்ளே வந்ததுலேருந்து கமருதீனுக்கு பிடிக்கல. ஏன்னா ஆதரை வந்து ஒரு சில விஷயங்கள் சொல்லி ஏற்றி விட இவங்க வந்து அப்படியே மாறுறாங்க. அது நல்ல லிட்ரலாக அவருக்கு தெரியுது. அதனால் வந்துட்டு இது பண்ணும்போது ஆதரை உள்ளே வரும்போது நான் உங்ககிட்ட பேச விரும்பலன்றார் அவர். அதுக்கு ஏன் உங்களுக்கு என்ன பயமானு கேட்குறாங்க. ஸோ ஆதிரியோட மோட்டிவேஷன் ஃபுல்லாக என்னவா இருக்குது இப்போ வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா, நான் கூட என்ன நினச்சேன்னா ஆதிரி வந்ததுக்கப்புறம் எஃப்ஜேவை வந்துட்டு வச்சு செய்வாங்க, எஃப்ஜேவோட முகத்திரை கிழிப்பாங்க, இப்படி தான் நம்ம நினச்சோம். பட் அவங்க வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கமருதீன் தான், அதாவது இன்டெரக்டாக அட்டாக் பண்ணிட்டே இருக்காங்க. அது நல்லா தெரியுது. இப்போயும் வந்து என்ன சொல்கிறாங்க, ஆமாம் நான் வருவேன், என் ஃப்ரெண்டுக்காக நான் வருவேன் அப்படின்றாங்க. அதே மாதிரி நீங்கள் ஏன் முடிஞ்சு போன பாஸ்ட்லாம் வந்து பேசுகிறீங்க கேட்குறாங்க. உடனே கமருதீன் சூப்பராக கலாச்சு. அப்படி பார்த்தா நீங்கள் ஏன் கானாவனத்தோட பாஸ்ட்டை பற்றி கேட்டீங்க? நீங்கள் வெளியே போனீங்க, வெளியே போனால தான் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சுது. இங்கே வந்துட்டு கானாவனத்தால் தான் இவர் திவாகர் போனால் ஒரு வாட்டி சொல்லலாம். திரும்ப அதையே சொல்கிறீங்க. திரும்ப சொல்லிகிட்டே இருக்கிறதுனா என்ன பிரயோஜனம்? நீங்கள் மட்டும் பாஸ்ட் இழுக்கலாம். எதுக்கு இப்போ உள்ளே வரீங்க? கரெக்ட் தானே? அரோராவும் கமருதீனும் பேசிகிட்டு இருக்காங்க. அதனால தான் விஜய் பார்வதி உள்ளே வராமல் அப்படின்னு நின்றுட்டே இருக்காங்க. நீங்கள் எதுக்கு உள்ளே வரீங்க அப்படின்ற மாதிரி அவர் கேட்குறாரு. அதே மாதிரி நீங்கள் இந்த ட்ரிகர் பண்ணுற வேலையை தான் நீங்கள் இங்கே பார்க்குறீன்னு மூஞ்சிக்கு நேராக உடச்சார். ஏன்னா நல்லா ட்ரிகர் பண்ணுறாங்க. இவங்களும் தானே சரி. இன்னும் ஒரு சில பேர் திவ்யா இவர் விக்ரம் நல்லா ட்ரிகர் பண்ணிட்டு அவங்க வார்த்தைகளை அவங்க வாயிலேருந்து வாங்க வைக்கணும். இதுதான் அவங்களோட வேலை. இதில் தான் வந்து அதிகப்படியாக மாற்றுறது யாருன்னா கமருதீன். விஜய் பார்வதி ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்காங்க, கரெக்டாக பார்த்துட்டே இருக்காங்க. நடுவுலுக்கும் வந்து திவ்யா வந்தாங்க. உடனே வந்து விஜய் பார்வதி அங்கே வரும்போது சொல்லிட்டார் கமருதீன், நீ போயிடுமா, அப்போ நான் வந்து நம்ம 2 பேரும் சேர்ந்து இவங்களை கலாய்க்கிறோன்ற இந்த மாதிரி புதுசாக ஒன்று வச்சுருவாங்க, அதனால் வேண்டாமா அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லி அமுச்சிருப்பார். அதெல்லாம் ஒரு ஸ்மார்ட்டான விஷயங்கள். ஆனால் தேவையில்லாமல் வார்த்தையை விடக்கூடாது. அதுதான் மெயின். ஏன்னா ட்ரிகர் பண்ணுறதுக்கு தான் அவங்க வந்து சொல்லிட்டாங்க. ஆமாம் இந்த வீட்டுக்கு நான் வந்ததே உங்களை ட்ரிகர் பண்ணதான், இப்போ என்ன அப்படின்னு கேட்டு ஏற்றி விட்றாங்க. அப்போது நடுவில் அவர் துப்பிட்டார் நினைக்கிறேன். இது வேறு என்னன்னு தெரியல எனக்கு. ஆனால் இந்த துப்புரன்றது ஒரு விஷயம் வந்தாவே நான் ஒரு வார்த்தை தான் எனக்கு ஞாபகத்தில் வரும். இவர் சொல்லியிருப்பார், அவர் பேர் சூப்பர் பேர், நான் நல்ல டைலாக் துப்புன்னு தொடச்சிக்குவேன் அப்படின்ட்டு. ரொம்ப அது ஒரு காலத்தில் செம்ம ஃபேமஸான ஒரு டைலாக். ஸோ செம்மையாக இருந்துச்சு. ஆதிரை வந்துட்டு இந்த மாதிரி அதே மாதிரி ஆதிரை வந்தோடனே கானாவனத்துள்ள என்ட்ரு நான் வருவேன், நீ வந்தல, நீ உன் ஃப்ரெண்டு அரோராக்காக வரன்றல, நான் வருவேன் என் நண்பனுக்காகன்றாங்க. பயங்கரமாக போயிட்டு இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு என்ன ஒரு கமருதீனுக்கு இதுனா, என்னோடய ஃபுல் பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்துட்டு அரோராவுக்கு தெரியும். அதை வச்சு ஆதிரை வந்துட்டு கேம் ஆடுறாங்க. இப்போ ஆதிரையோட பேச்சை கேட்டு அரோராவும் கேம் ஆடுறாங்கன்ற மாதிரி வந்துட்டு அங்கே வந்து ஒரு விஷயத்தை எடுத்து வைக்கிறார். சரி, நீங்கள் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். ஆதிரை உண்மையிலேயே வந்துட்டு எனக்குலாம் செம்ம டிசப்பாயின்மெண்ட். ஏன்னா ஆதிரை உள்ளே வராங்கன்னா செம்ம பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க. நானும் ரொம்ப ஆசையாக இருந்தேன். ஏன்னா அவங்க வந்து ஃபஸ்ட்டு வாரம் செம்மையாக சூப்பராக பண்ணாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே அவங்களோட கேம் ரொம்ப டவுனாக போயிடுச்சு. பிக் பாஸ்க்கு மரியாதை கொடுக்குறதுல எதுவுமே இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா சரி திரும்ப வந்திருக்காங்க, ரீஎன்ட்ரி ஏதாவது பண்ணுவாங்க பார்த்தா ஒன்றுமே இல்லை. ஒன்லி ட்ரிகரிங் வேலை. அதுவும் குறிப்பாக கானாவனத்தை கலாய்க்கிறது, கமருதீன் கலாய்க்கிறது, அரோரா ஏற்றி விடுறது, இந்த மாதிரி வேலையை பண்ணிகிட்டு இருக்காங்க. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.